எஸ். பிரேயர் பண்ணலாம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய் உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய் உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய் சுற்றம் அனைத்தும் காப்பவனே செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு. ஓகே, சோ நம்ம இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஜென் மெடிடேஷன். நம்ம ஜென் மெடிடேஷனை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் நிறைய மெடிடேஷன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கிறோம். விபாசனா பார்த்திருக்கிறோம், விசுவலைசேஷன் பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல எமோஷன்ஸ் சென்சேஷன்ஸ் எப்படி நம்ம ஃபீல் பண்றது அந்த மெடிடேஷன் பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறமா ஓம் சாண்டிங் பண்ணினே எப்படி மெடிடேஷன் பண்றது அது பார்த்திருக்கிறோம். ஸோ இப்போ அந்த சீரீஸ்ல இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஜென் மெடிடேஷன். இந்த ஜென் மெடிடேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா டெவலப் ஆனது ஜப்பான். இது எப்படி ஆச்சுனாக்கா அதாவது இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 2000 இயர்ஸ் பிஃபோர், 2000 வருஷத்துக்கு முன்னாடி, மேபி 1500 ஆர் 2000 இயர்ஸ் முன்னாடி புத்திசம், ஜெயினிசம், சைவிசம், வைஷ்ணவிசம் இதெல்லாம் என்ன ஆச்சுனாக்கா மாறி மாறி ஃபேமஸ் ஆயினே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைவிசம் ஃபேமஸ் ஆயிருந்துச்சு, அப்புறமா வைஷ்ணவிசம் ஃபேமஸ் ஆயிருந்துச்சு, அப்புறமா ஒரு அலை வந்துச்சு, புத்திசமும் ஜெயினிசமும் நார்த்ல இருந்து அப்படியே இங்க சவுத் வரைக்கும் வந்துச்சு. அப்புறமா இங்க என்ன ஆச்சுனாக்கா நிறைய இங்க சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப எப்படி கட்சி ஒரு ஒரு கட்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு எதிர்கட்சி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரிலீஜியன் நல்ல அரசர், அப்பெல்லாம் அரசர் ஆண்டுன்னு இருந்தாங்க. ராஜா எல்லாம் ஆளும்போது அவங்க ராஜா என்ன பண்ணுவாங்க, ராஜா வந்து எந்த மதத்தை எந்த தர்மத்தை தழுவி இருக்கிறாங்களோ அதுக்குதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மக்கள் எல்லாமே அதே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அந்த காலத்துல எல்லாம். சோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சைவிசம், வைணவிசம் எல்லாம் ரொம்ப ஈவன் சைவிசம், வைணவிசம்க்கு இடையே நிறைய கிளாஷஸ் எல்லாம் இருந்தது இங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு நம்ம சிவனையும் பெருமாளையும் ஒன்னா கும்பிடுறோம். ஆனா ஒரு காலத்துல சிவனை கும்பிடுறவங்க சிவனை தான் கும்பிடுவாங்க, பெருமாளை கும்பிடுறவங்க பெருமாளை தான் கும்பிடுவாங்க. பயங்கர சண்டை எல்லாம் நடந்திருக்குது இங்க. அதெல்லாம் இன்னைக்கு மறந்துட்டோம் நம்ம. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு, ஏன்னா நம்மளுடைய மெச்சூரிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. சோ அந்த மாதிரி இருந்தது. சோ அப்ப என்ன ஆச்சு, இந்த புத்திசமோ ஜெயினிசமோ ரொம்ப ஃபேமஸ் ஆகி பரவினே இருந்துச்சு. இது வந்து இந்த சைவிசமோ வைணவிசம்லோ இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கலனாக்கா அது கண்டிப்பா இருக்கும் தான். எனக்கா நம்மளுடைய மதம் இல்ல நம்ம என்ன ஃபாலோ பண்றோம் அதுதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. சோ இதுக்காக நிறைய கிளாஷஸ் எல்லாம் வரும். அந்த காலத்துல வாதம் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட வச்சு வாதம் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய சபை இருக்கும். அந்த சபையில இவங்க ஜெயின் சமண மதத்தை சேர்ந்தவங்க இல்ல புத்திசம சேர்ந்தவங்க 2 பேர் ஆப்போசிட் பார்ட்டி, இந்த பார்ட்டி 2 பேரும் சேர்ந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அப்புறமா மேபி அவங்க ஆப்போசிட் பார்ட்டி இந்த மதத்தை ஏத்துக்கணும் இல்ல ஏதாவது அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு வாக்குவாதம் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க அந்த காலத்துல. சோ அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த புத்திசம் வந்து ரொம்ப பரவலா பரவி இருந்துச்சுங்க. புத்திசம் அது எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சிச்சு.
இது வந்து இந்த சைவிசம், வைனிசம்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரா போயின்னு இருக்குது. இது ரொம்ப அதிகமா பரவுது அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த புத்திசம எப்படியாவது காலி பண்ணணும் இங்கருந்து. அப்படின்னு அவங்க என்ன புத்திசமையும் காலி பண்ணாங்க. ஈவன் சமண சமயம், சமணம், ஜெயினிசமும் இது ரொம்ப பரவின்னு இருந்ததுனால, இதையும் இங்கருந்து தூக்கணும்னு சொல்லி, அவங்க நெறைய எல்லாம் பண்ணாங்க. நெறைய சண்டைகள் ஆச்சு, சூழ்ச்சிகள் நடந்தது, எல்லாம் நடந்தது. அ புத்திசம டோட்டலா இங்கருந்து எராடிகேட் பண்ணிட்டாங்க. புத்திசம்ல சுத்தமா இங்க அதனுடைய ஒரு சின்ன அணு கூட இல்லாத அளவுக்கு அத கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணிட்டாங்க. பட் ஜெயினிசம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருந்தது. ஈவன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வந்தவாசி சைடு தமிழ்நாட்டுல கர்நாடகாலயும் இருக்குது, ஆந்திரால கொஞ்சம் இருக்குது. கர்நாடகாலயும் நெறைய இடத்துல ஜெயினிசம் இருக்குது. ஜெயின் பீப்பிள்ஸ் இருக்கிறாங்க. தமிழ் அதாவது தமிழ் பேசுற ஜெயின் பீப்பிள் இருக்கிறாங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டுல, வந்தவாசி சைடுல. அவங்க ஜெயின் சாமிய தான் கும்பிடுறாங்க. சோ அந்த மாரி கொஞ்சமா ஜெயினிசம் கொஞ்சமா நின்னுச்சு. பட் புத்திசம் டோட்டலி எராடிகேட் ஆயிடுச்சு. சோ அந்த புத்திசம் போதி தர்மர் வந்து லாஸ்ட்டா இந்த நம்ம அந்த 7ஆம் அறிவு படத்துல கூட பார்த்திருப்போம். அவர் போதி தர்மர் என்ன பண்ணாருனாக்கா, இப்ப டேஞ்சரான ஸ்டேட்க்கு வந்துச்சு. அவங்க அந்த லேடி பேரு எனக்கு தெரியல. அந்த படத்துல காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஆர்டர் போடுறாங்க அந்த அம்மா. அவங்க புத்திசம்ல ரொம்ப ஒரு ஹைலி இதுவா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, "நீ இத எடுத்துன்னு போய் சைனாக்கு எடுத்துன்னு போயிடு. இது சேஃபா அங்க தான் இருக்கும். இப்போ இங்க இந்தியால இது சேஃபா இருக்கிறதுக்கு வழியே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு போதி தர்மருக்கு சொல்றாங்க. "நீ இத சைனாக்கு கொண்டு போயிடுன்னு." அப்புறமா தான் அந்த படத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி சைனாக்கு போறாரு. அங்க பல கலைகள் எல்லாம் சொல்லிக் குடுக்குறாரு. அங்க ஏற்கனவே சைனால தாவோயிசம் இருக்கும். தாவோயிசம் இருக்கும். சோ அப்புறமா இந்த புத்திசமும் தாவோயிசமும் ரொம்ப ரிலேட்டடா தான் இருக்கும். சோ அதனால இத வந்து அவங்க ரொம்ப ஈஸியா ஏத்துக்கிறாங்க இந்த புத்திசம சைனால. சோ இங்க வந்து தியான் அப்படின்ற அந்த வார்த்தை இருந்துச்சு. இந்தியால தியான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி தியானம் சொல்றோமோ, அந்த மாரி தியான். அந்த வார்த்தை சைனாக்கு போயிட்டு சான் அப்படின்னு மாறிடுச்சு. சைனா மொழியில வந்து மெடிடேஷனுக்கு சான் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனால இருந்து அப்புறமா இந்த மெடிடேஷன் ஜப்பானுக்கு பரவிச்சு. அங்க இது வந்து சான் வந்து ஜென்னா மாறிடுச்சு. அது வந்து அ ஜாப்பனீஸ் மொழியில இது ஜென்னா மாறுச்சு. சோ ஆக்சுவலா இந்த புத்திசம்ல இருந்து வந்த ஒரு மெடிடேஷன் தான் இந்த ஜென். இந்த ஜென் வந்து எப்படி இதாச்சுனாக்கா, புத்திசம்ல இருந்து தான் வந்துச்சு. சோ அதனால இதுக்கு ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியால தான் இருக்குது. சோ அந்த சமஸ்கிருதத்துல இருந்த அந்த புத்திஸ்ட் சமஸ்கிருதம், பாலி லாங்குவேஜ்ல இருந்த அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து சைனா, திபெத்து, கொரியா, ஜப்பானு அங்கெல்லாம் ரொம்ப மலேசியா, இந்தோனேஷியா அங்கெல்லாம் ரொம்ப பரவ ஆரம்பிச்சுச்சு. ஈவன் அசோக மன்னர், அசோகா இன்னும் நெறைய ராஜா எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து நெறைய பேர அனுப்புனாங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு. நீங்க இதெல்லாம் போய் பரப்புங்க அப்படின்னு அவங்கலாம் பரப்புனாங்க. சோ அங்க பரப்புன இடத்துல அங்கெல்லாம் இருந்துச்சு. பட் இந்தியாலருந்து அது சுத்தமா போயிடுச்சு. சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ்க்கு ஜென் மெடிடேஷன் ரொம்ப நெறைய விரும்புறாங்க நெறைய பேர். எப்படி விபாசனாவும் விரும்புறாங்களோ, அதே மாதிரி ஜென்னையும். இப்ப பர்மால அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி இந்த இது விபாசனா ரொம்ப பரவலா இருக்கும். ஈவன் நம்ம எப்படி இன்னைக்கு நம்ப வந்து கோயிலுக்கு போறது, பூஜை பண்றது இதெல்லாம் நம்மளுக்கு ரத்தத்திலே ஊறி இருக்குதோ, அந்த மாரி பர்மால அந்த மாரி சில நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்றது அவங்க ரத்தத்திலே இருக்கும். அந்த மாதிரி இந்த புத்திசம் பரவுச்சு. சோ இப்போ இந்த வந்து ஜென் வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல தான் இருந்துச்சு. அங்க நெறைய ஆசிரமம்லாம் அங்கலாம் நெறைய டிஃபரெண்ட் ஆசிரமங்கள்ல நெறைய ஜென் மெடிடேஷன் எல்லாம் செய்வாங்க. நெறைய ஜென் மிஸ்டிக்ஸ் சித்தர்கள். நம்ம எப்படி இந்த பக்கம் சித்தர்கள் சொல்றோம். அந்த மாரி அங்க வந்து ஜென் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க அண்டர்ல நெறைய சிஷ்யர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவங்கலாம் நெறைய மெடிடேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அதுல நெறைய என்லைட்டன்மென்ட் ஞானம் அடைஞ்சவங்கலாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஜென் ட்ரெடிஷன்ல. ஏன்னா ஜப்பான் வந்து ஒரு ரொம்பவே என்ன சொல்றது? ஒரு சுறுசுறுப்பான நாடு. ரொம்ப சைனா, ஜப்பான் இதெல்லாம் வந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க. எதுவுமே ரொம்ப கிராஸ்ப் பண்றதுல அவங்க நல்லா இருக்கும் அவங்களுக்கு திறமை. ஸோ அவங்க வந்து இத புடிச்சுட்டு இந்த சென் மெடிடேஷன டெவலப் பண்ணாங்க. நம்ம நாட்டுல எப்படி சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷி முனிவர்கள் இருந்தார்களோ, இருக்கிறார்களோ, அதே மாரி உலகத்துல பல இடத்துல ஈவன் திபெத்ல கூட இந்த புத்திசம் ரொம்ப பரவி அங்கெல்லாம் நெறைய லாமாஸ் எல்லாம் உருவாகுனாங்க. அவங்களும் நெறைய ஞானத்தெல்லாம் அடைஞ்சாங்க. பட் நம்ம இந்தியால இருக்கிறவங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்டின்னாக்கா, இந்தியா தான் ஒரு புண்ணிய பூமி. இங்க தான் பல ஞானிகள் உருவாகி இருக்கிறாங்க. இங்க அவங்க உருவாகி இருக்கிறாங்க. டெஃபினெட்லி
இங்க இந்த இந்த பூமிக்கு அந்த ஒரு தன்மை இருக்கு. இங்க நிறைய பேர் உருவாகி இருக்கிறாங்க. பட் ட்ரூத் இஸ் யுனிவர்சல். ட்ரூத் உண்மை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அது யுனிவர்சல். எங்க வேணும்னாலும், எந்த கண்டத்துல, எந்த பிளானட்ல வேணும்னாலும், யாருக்கு வேணும்னாலும் அந்த உண்மை வந்து வெளிப்படலாம். அந்த உண்மை வரலாம். ஞானம் அடையலாம். அது இந்தியால இருக்கிறவங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு எல்லாம் எதுவுமே இல்ல. இல்ல தமிழ்நாட்டுல பொறந்தா தான் சித்தர் ஆகலாம். நோ, இந்தியால பொறந்தா அப்படியெல்லாம் இல்ல. பட் வி ஆர் பீன் அ ஒரு வகையில பிரெயின் வாஷ்டுன்னு கூட சொல்லலாம். லைக் தேர் ஆர் சோ மெனி ரிஷி முனிவர்கள், ஞானிகள் இன் இந்தியா ஒன்லி. நோ, நீங்க ஜென்ன படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். எவ்ளோ அற்புதமான ஜென் மாஸ்டர்ஸ் எல்லாம் உருவாகி இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில அவங்கலாம் அவ்ளோ அழகா அந்த உண்மைய எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜென் மாஸ்டர்ஸ் எல்லாம். அவங்க வந்து கோவான்ஸ்ன்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. கோவான்ஸ்னாக்கா ஒரு விடுகதை மாரி இருக்கும். அந்த விடுகதைய வந்து சிஷ்யர்களுக்கு குடுத்துருவாங்க. இது மேலயே நீ மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு. அவங்க அது மேலயே மெடிடேஷன் பண்ணிட்டு அப்புறமா மாஸ்டர் கூப்பிடுவாரு. சொல்லு என்ன புரிஞ்சுக்கின? அப்புறமா அவங்க ஏதாவது சொன்னா, போ இதுலயே திருப்பி மெடிடேஷன் பண்ணு. இதே வச்சு இன்னும் அந்த ரைட் ஆன்சர் வர வரைக்கும் அவங்கள எத்தினி வருஷம் ஆனாலும் ஒரே ஒரு விடுகதையில கூட வச்சு அவங்கள மெடிடேஷன் செய்ய சொல்லுவாங்க. ரொம்ப கடுமையான தவம் எல்லாம் பண்ணவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப இன்னைக்கு ஜென்னும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரவலா இருக்குது. ஈவன் வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்ல. எல்லா வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்லயும் ஜென் மோனாஸ்ட்ரீஸ் இருக்கு. ஜென் சென்டர்ஸ் இருக்கு. ஈவன் நான் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சர்ச்சு. ஜென் வந்து ஒரு ரொம்ப ஓப்பனான ஒரு மெடிடேஷன். இங்க வந்து நீ எந்த சாமிய வேணா கும்பிடு. நீ மெடிடேஷன் பண்ணு. அப்படின்னு ஜென் வந்து ஒரு ஓப்பன்னஸ் குடுக்குறதுனால, நீ சாமிய நம்புனா நம்பு, நீ ஆன்மாவ நம்புனா நம்பு. இட்ஸ் ஆல் அப் டூ யூ. இது ஒரு மெடிடேஷன் டெக்னிக். இந்த மெடிடேஷன் டெக்னிக்க நீ செஞ்சா, நீ உன் மைண்ட கண்ட்ரோல் பண்ணலாம். உனக்கு மனசு அமைதியா இருக்கும். அப்படின்னு ஒரு நல்ல ஓப்பன்னஸ் இருக்கிறதுனால, ஈவன் நெறைய கிறிஸ்டின் மோனாஸ்ட்ரீஸ் சர்ச்ல எல்லாம் கூட ஜென் மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றாங்க. இங்க ஜென் போதி ஜென்டோ அப்படின்னு கொடைக்கானல்ல ஒரு ஜென் சென்டர் இருக்கு. உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா எப்பயாவது போங்க. அது புக் பண்ணிட்டு போனோம். அங்க மினிமம் 3 டேஸ் தங்கணும். போதி ஜென்டோ. அங்க ஜென் மெடிடேஷன் கீழ வந்து சர்ச் இருக்கும். மேல இது ஜென் மெடிடேஷன் இருக்கும். அந்த மாரி ரொம்ப அழகா இருக்கும். அது பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அது. அந்த மாரி நெறைய ஃபாரின்ல கூட நெறைய சர்ச்சஸ்ல இந்த மாரி ஜென் மெடிடேஷன் எல்லாம் பண்றாங்க. சோ அது இது இது என்ன சொல்ல வரேன்னாக்கா, இன்னைக்கு வந்து மனிதனுடைய மெச்சூரிட்டி நல்லா இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல மதத்த வச்சு எவ்ளோ சண்டை போட்டவன், ரத்தம் ஆறெல்லாம் ஓடுச்சு. ஆனா இன்னைக்கு ஓகே. எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே உண்மைய தான் போதிக்குது. அதனால யாருக்கு எந்த வழி சரின்னு படுதோ, அந்த வழிய கடைபிடிச்சுட்டு போயின்னே இருங்கன்ற ஒரு 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 மெச்சூரிட்டி ஓரளவுக்கு வந்துடுச்சு. அதனால தான் ஒரு மதத்துல இருக்கிறவங்க வேற மதத்த பத்தி படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஃப்ரீடம் எல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கு. ம். ஓகே. இது ஸ்மால் ஹிஸ்டரி அபௌட் ஜென். இப்போ ஜென்னாக்கா என்ன? ஜென் மெடிடேஷன் எப்படி செய்யணும்? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, தென் வி வில் கோ டூ மெடிடேஷன். ஜென் மெடிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப பெக்யூலியரான மெடிடேஷன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு வந்து தொறந்து தான் செய்வாங்க மெடிடேஷன். ஓப்பன் ஐஸ். ஓப்பன் ஐஸ்னாக்கா, நீங்க எங்க உட்கார்ந்துன்னு இருக்கிறீங்களோ, அதுலருந்து ஒரு 2 அடி இல்ல 4 அடி கீழ பார்த்துன்னே இப்படி செய்யணும். கீழ பார்த்துன்னே இப்படி செய்யும்போது, நம்ம கண்ணு வந்து எப்படி இருக்கும்னாக்கா, பாதி ஓப்பனாவும், பாதி குளோஸாவும் இருக்கிற மாரி இருக்கும் கண்ணு. ம். நம்ம இதுவரைக்கும் எல்லா மெடிடேஷனும் வந்து கண்ண மூடிட்டு தான் செஞ்சோம். பட் ஜென் மெடிடேஷன் எப்படி செய்வாங்கனாக்கா, கண்ண தொறந்து செய்வாங்க. பாதி குளோஸ்ட், பாதி ஓப்பன். நீங்க மெடிடேஷன்ல உட்காரும்போது என்ன பண்ணணும்னாக்கா, கீழ பார்க்கணும். கீழ இப்படியே பார்த்த மாதிரியே அப்படியே உட்கார்ந்துன்னே இருக்கணும். ஒரே இடத்துல இப்படி பார்த்துன்னே நம்ம மெடிடேஷன் செய்ய போறோம். அ அதுக்கப்புறமா ஜென் மெடிடேஷன் எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சின்ன டேபிள் மாரி ஒண்ணு வச்சுன்னு இருப்பாங்க. அந்த டேபிள் மேல அவங்க வஜ்ராசன் போட்டு உட்காருவாங்க. அந்த டேபிள் என்ன பண்ணும்னாக்கா, நீங்க ஈவன் 1 ஹவர், 2 ஹவர்ஸ் உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு அது கொஞ்சம் சப்போர்ட் குடுக்கும். சின்னதா டேபிள் மாரி இருக்கும். சின்னதா ஸ்டூல் மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவுதான் இருக்கும் அதனுடைய ஹைட். அது வச்சுட்டு கால் உள்ள போட்டுருவாங்க. அது மேல அப்படியே உட்கார்ந்துக்குவாங்க. அது வஜ்ராசன்ல உட்கார்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேபி நான் இருங்க இங்க முடியுமான்னு பார்க்கிறேன் இதுல என்கிட்ட.
லேப்டாப் இல்லாததுனால இது கொஞ்சம் இருங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே. இந்த மாரி பாருங்க ஒரு சின்ன டேபிள் இந்த மாரி தான் இருக்கும். கால என்ன பண்ணுவாங்க, இது உள்ள போட்டுருவாங்க இப்படி கால். கால் இப்படி உள்ள போட்டுருவாங்க. அப்புறமா இது மேல அப்படியே இப்படி உட்கார்ந்துக்குவாங்க. தெரியுதுங்களா? ஓகே. இப்படி இருக்கும். அப்படியே உள்ள போட்டுடுவாங்க. அது இதுக்குன்னே ஒரு டிசைன் பண்ணியிருக்கும் டேபிள். அந்த மாதிரி. பட் அது வாய்ப்பு நம்மளுக்கு இல்ல. உங்களால முடிஞ்சா நீங்க வஜ்ராசன்ல உட்காரலாம். இல்ல நம்ம சாதாரணமா கூட உட்கார்ந்து நம்மளால எந்த பொசிஷன்ல உட்கார முடியுமோ நம்ம உட்கார்ந்து செய்ய போறோம். இதாச்சுங்களா? அப்புறமா முத்ரா. முத்ரா வந்து பாத்தீங்கன்னா காஸ்மிக் முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 வகையா செய்யலாம். 1 ரைட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட். ரைட் ஹேண்டு அதுக்கு மேல லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வச்சுட்டு இந்த 2 விரலும் எப்படி ஒண்ணா சேர்க்கணும். இந்த பாருங்க. ம். இப்படி. இந்த கட்டை விரல ஒண்ணா சேர்க்கணும். இது வந்து காஸ்மிக் முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கூட செய்யலாம். ரைட் மேல வச்சுட்டு லெஃப்ட் கீழ இப்படி கூட செய்யலாம். எப்படி வேணாலும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமா இருக்குதோ. ஃபர்ஸ்ட் ரைட்ட வச்சுட்டு அது மேல லெஃப்ட்ட வச்சுட்டு இது. கை வந்து இந்த முத்ரால இப்படி வச்சுட்டு கை இங்க மடி மேல வச்சுக்கணும். கை மடி மேல வச்சுட்டு இந்த மெடிடேஷன் நம்ம இந்த முத்ரால செய்வோம். நெறைய புத்தர் சிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த முத்ரால தான் இருக்கும். ம். ஆச்சுங்களா? இது வந்து காஸ்மிக் முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா பொசிஷன் வந்து நான் சொல்லிட்டேன். இது வஜ்ராசன்ல உட்கார்ந்து செய்வாங்க. பட் நம்மளுக்கு வஜ்ராசன்ல நம்மனால செய்ய முடியாது அந்த ஸ்டூல் இல்லாம. அதனால நம்ப சாதாரணமா பத்மாசனமோ, அர்த்த பத்மாசனமோ, சுகாசனமோ உங்கனால எந்த ஆசனத்துல உட்கார்ந்து செய்ய முடியுதோ, நீங்க செய்யலாம். கண் எப்படி இருக்கணும்? பாதி ஓப்பன், பாதி குளோஸ். கீழ பார்த்து செய்யணும். பட் இது கொஞ்சம் கஷ்டம். கண்ண மூடிட்டு மெடிடேஷன் பண்றது ரொம்ப ஈஸி. சொல்லப்போனா வென் கம்பேர்ட் டூ திஸ் மெடிடேஷன். உங்கனால முடியலனாக்கா, நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் தொறந்து நிறுத்துங்க கண்ண. அப்புறமா ரொம்பவே முடியல, கண்ணு ரொம்ப ஒரு மாரி பாரமாவுது, தலை வலிக்கிற மாரி இருக்குதுனாக்கா, நீங்க கண்ண குளோஸ் பண்ணிக்கங்க. தென் அகைன் யூ கேன் ஓப்பன். அப்படி இல்ல சார் என்னால முடியாதுனாக்கா, நீங்க கண்ண மூடினே செய்யுங்க. பட் ஆக்சுவல் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னாக்கா, கண்ண தொறந்து செய்யணும். பட் இட்ஸ் வெரி ஹார்ட். கஷ்டம் தான். ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் அப் டூ யூ. ம். நீங்க கண்ண தொறந்து வச்சுன்னா, கொஞ்ச நேரம் செய்யலாம். அப்புறமா மூடிக்கலாம். இல்ல தொறந்தே செய்யணும்னா செய்யலாம். இட்ஸ் ஆஸ் யுவர் விஷ். பட் ஆஸ் பெர் ப்ரொசீஜர் வந்து கண்ண தொறந்து தான் செய்வாங்க. ஓகே. நவ் அண்ட் வாட் வி வில் பி டூயிங் இன் மெடிடேஷன். ஆக்சுவலி ஜென் மெடிடேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஓப்பன் அவேர்னஸ் ஆன மெடிடேஷன். ஓப்பன் அவேர்னஸ்னாக்கா, ம் அதாவது நம்மள சுத்தி என்ன நடந்துன்னு இருக்குது, எல்லாத்த பத்தியும் ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்றது. நம்மள சுத்தி என்ன நடக்குது? நம்மளுக்கு உள்ள என்ன நடக்குது? போத் இன்சைட் அண்ட் அவுட்சைட். வாட்டெவர் இஸ் ஹேப்பனிங், வாட்டெவர் நம்மனால என்ன கேட்ச் பண்ண முடியுது இந்த சென்சஸ வச்சு, இந்த மனச வச்சு, அத பத்தின ஒரு அவேர்னஸ். இதுதான் ஜென் ஓப்பன் அவேர்னஸோட உட்கார்றது. பட் இட்ஸ் வெரி ஹார்ட். ஓப்பன் அவேர்னஸோட நம்மனால உட்கார முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னாக்கா, மூச்ச கவனிங்க அப்படின்னு இதுலயும் சொல்றாங்க. பட் விபாஸ்னால எப்படி இல்ல நீ மூச்ச தான் கவனிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாங்களோ, அப்படி ஸ்ட்ரிக்ட்டா கூட இதுல சொல்ல வேணாம். உன்னால உன் மனச லேசா நீ மூச்சுக்கு கொண்டு வா. மூச்சுக்கு கொண்டு வா. ஒரு ஆங்கர் வச்சுக்கோ. பிளஸ் நீ ஓப்பன் அவேர்னஸ் ஓடயும் இரு. ஏன்னாக்கா நம்ம கண்ணு வந்து பாதி தொறந்து, பாதி ஓப்பனா இருக்குது. அதனால சிலர்னால மூச்சு மேல கவனம் செலுத்த முடியாது. பரவால்ல. நீ அமைதியா உட்காரு. என்ன நடக்குது கவனி. உனக்குள்ள என்ன நடக்குது? வெளிய என்ன நடக்குது? அத கவனி. இதுதான் ஜென் மெடிடேஷன். இது வந்து ஜாசென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாசென் அப்படின்னாக்கா, சிட்டிங் மெடிடேஷன் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா ஜென்னாக்கா, அவங்க செய்ற ஒவ்வொரு செயலும் மெடிடேஷனாவே இருக்கும். ஜென் கார்டன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஜென் கார்டன், ஜென் கதைகள் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜென் கதைகள் அப்படின்னு நெறைய புக்ஸு. சின்ன கதையா இருக்கும். பட் அதுல ஒரு பெரிய கருத்து இருக்கும். அந்த மாரி ஜென் மாஸ்டர்ஸ் எல்லாம் நெறைய இந்த அவங்க இது இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் அங்க என்ன அ வாட் வி கேன் கிராஸ்ப் அபௌட் அவர் மைண்ட் தியானத்த பத்தி நம்ம அதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நெறைய குட்டி, குட்டி கதைகள் எல்லாம் இருக்குது. ஜென் மாஸ்டர்ஸ்து. அப்புறமா இந்த கோவான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒன் ஹேண்ட் கிளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கை தட்டுனா வர சவுண்ட நீ கேட்கணும்.
ஒரு கையில எப்படி கை தட்ட முடியும்? 2 கையில தான் கை தட்ட முடியும். ஆனா அவங்க சொல்லுவாங்க, "ஒரு கை தட்டல்ல வர சவுண்ட நீ கேளு." என்னத்த கேட்கறது அங்க? ஒரு கையில எப்படி கை தட்ட முடியும்? தட்டவே முடியாது. அதுல சவுண்ட் என்ன வரும்? அந்த சவுண்ட கேளுன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மனசுக்கு ஒண்ணுமே புரியாது அது. அப்பதான் நம்ம மனச கடந்து போவோம். அப்படின்றதுக்காக அவங்க இந்த மாரி சிலதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் நெறைய கோவான்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ இது வந்து இந்த மாதிரி. இப்போ நான் உங்கள அன்மியூட் பண்றதுக்கு பெர்மிஷன் குடுக்குறேன். உங்களுக்கு இதுல யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க ம் கேட்கலாம். ஆ. இல்லன்னா நம்ம மெடிடேஷனுக்கு போலாம். கொஞ்ச நேரம் கால் நீட்டிக்கலாமா சார்? நீ பெயின் வருது. ஆமா, ஆமா. நம்ம இன்னைக்கு 1/2 அன் ஹவர் மெடிடேஷன் செய்ய போறோம். நான் லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டேன். இந்த 15 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் மெடிடேஷனு இதெல்லாம் வந்து ஸ்டார்ட்டிங்ல. இப்ப நம்ம இத்தன நாளா மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றதுனால இன்னைக்கு 1/2 அன் ஹவர் பண்ணியிருக்கிறோம். உங்கனால முடியலனாக்கா நீங்க கால ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. கால ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். முடியிற அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படியே உட்கார முடியலன்னா லாஸ்ட்டா நீங்க கொஞ்சம் கால ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் திஸ் வில் பி எ சைலன்ட் மெடிடேஷன். நான் வந்து எந்த கைடன்ஸும் உங்களுக்கு குடுக்க மாட்டேன். தேர் வில் பி நோ கைடன்ஸ். நீங்களாவே செய்யணும். இந்த சைலன்ட்டா அமைதியா உட்காரணும் 1/2 மணி நேரம். நீங்க வந்து ஐய்யயோ! மாஸ்டர் எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. இவரு என்ன மறந்துட்டு எங்கேயோ கீழ வேல பார்க்கறதுக்கு போயிட்டாரா? இல்ல மறந்துட்டாரா? கரண்ட் போயிடுச்சா? மாஸ்டர் காணாம போயிட்டாரு. எங்களெல்லாம் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே அவரு. அப்படின்னுலாம் சொல்லும் உங்க மனசு. நீங்க 1/2 அன் ஹவர் அமைதியா உட்காரணும். நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது பாருங்க இப்பயே கொட்டாவி விடுறாங்க ஃப்ரேம்ல. ஆ ஆனா 1/2 அன் ஹவர் அமைதியா உட்காரணும். ஏன்னாக்கா, நம்ப ஒரு 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணா தான் ரியல் மெடிடேஷனே நடக்கும் அங்க. ஏன்னாக்கா ஒரு 20 மினிட்ஸ் 1/2 அன் ஹவருக்குள்ள நம்ம மனசு கூட போராட்டம் இப்படி பார்த்துட்டே ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் அது அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடங்க ஆரம்பிக்கும். சார் சொல்லுங்க சங்கர். சார் கண் சிமிட்டலாமான்னு கேக்குறாங்க சார். கண் சிமிட்டலாம் நீங்க. கண்ணு சிமிட்டலாம். ம். ஆனா கீழ இப்படியே பார்த்தேன். கழுத்து இப்படி கீழ குனியக்கூடாது. கழுத்து நேரா தான் இருக்கும். சரி சார். தான் இருக்கும். வேணா கொஞ்சமா கொஞ்சமா இருக்கலாம். கொஞ்சம் லேசா இப்படி சாய்ச்ச மாரி வச்சுக்கலாம். ரொம்ப சாய்க்கக் கூடாது கழுத்த. ம். முயற்சி பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைமே அப்படியே நீங்க செஞ்சுடுவீங்கன்னு சொல்ல முடியாது. சரி சார். ம். சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசின ஜென்ன பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறமா மெடிடேஷனுக்கு போலாம். நான் சொன்னதுல ஏதாவது சில பாயிண்ட் சொல்லுங்க. கீதா லட்சுமி. சார் குட் ஈவினிங் சார். ம். ஹலோ சார், கேக்குதுங்களா? சார் குட் ஈவினிங் சார். சார் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது சார். ஜென்னு இத்தனை நாள் ஏதோ கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள். அதோடைய ஆரிஜின் என்ன, உண்மையிலேயே அதோடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக அழகாக சொன்னீங்க. அது ஜென் பிலாங்ஸ் டு ஜப்பான் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஏதோ ஜென்னு தெரியுது, அது எந்த கண்ட்ரி என்ன மெத்தட் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. பட் அதோடைய ஆரிஜின் இந்தியா. பட் அது எப்படி மருவி போச்சு, தியான் அப்படிங்கிறது சைனால ஜான் ஆகி அதுக்கப்புறம் அது ஜப்பானுக்கு பரவி புத்த மதம், நம்மளுடைய புத்திசம் தான் வந்து கடைசியில ஜென்னா போய் அங்க ஜப்பான்ல நிக்குது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா எங்களுக்கு நல்லா அழகா புரிய வச்சீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய நானும் அந்த ஜென் மெடிடேஷன் அந்த மாதிரியான வார்த்தைகள் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் அது 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 என்ன ஆக்சுவலா அது புத்திசம் தான் ஜென் அப்படிங்கிறது இன் ஜப்பான். ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நல்லா புரிய வச்சீங்க சார். தேங்க்யூ. ஈவன் புத்தாவை தான் அவங்க வணங்குவாங்களே. தே வில் பி போயிங் டவுன். அதாவது புத்தா தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தா தன்மை நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு புத்தா தன்மை இருக்குது. பிளஸ் அதுதான் இங்க அந்த கௌதம புத்தர் இருக்காருல்ல, அந்த புத்தரை தான் அவங்க வணங்குறாங்களே. ஜென் பிராக்டிஷனர்ஸ். ஆனா நம்ம இந்தியால அத டோட்டலா எரடிகேட் பண்ணிட்டாங்க சார். சுத்தமாவே இல்ல. கோவில் கூட உங்களால பார்க்க முடியாது புத்தர். மேபி இப்போ இந்த அம்பேத்கர் இவங்க எல்லாம் கொஞ்சம் அது இது பண்ணிட்டு பட்
இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் அவங்க இது பண்ணது. பட் அந்த எவ்வளோ எனக்கு இட் வாஸ் வெரி ரெபலியஸ், ஒரு ரெபலியஸ் ரிலீஜியன் அது. ஏன் அப்படி பண்ணாங்கன்னாக்கா, புத்திசம் என்ன சொல்லுதுனாக்கா ஆன்மா இல்ல, கடவுள் இல்ல. இது வந்து ஒரு ஜீரணிக்க முடியாத விஷயம். இங்க எல்லாமே ஆன்மா தழுவிய மதங்கள் தான் இருந்தது. ஆன்மா இருக்கு, நம்ம எல்லாருமே ஒரு ஆன்மா அப்படின்னா நம்ம சொல்லின்னு இருந்தோம். பிளஸ் அந்த புத்திசம் ஒரு ஒரு விஷயம் என்ன பண்ணதுன்னா, இந்த சைனிசம்லயும் சில மேபி சில மூட நம்பிக்கைகள், சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் மக்களை வந்து ஒரு மாதிரி ரொம்ப மெக்கானிக்கலா ஆக்கினிருக்கு. அதெல்லாம் எதிர்த்து ரொம்ப குரல் கொடுத்தது. இப்போ ஏதாவது ஒரு 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 ஸ்ட்ராங்கா இருக்கிற அதுக்கு ஸ்ட்ராங்கா குரல் கொடுத்தா என்ன ஆகும்? அங்க சண்டை நடக்கும், அப்புறமா அவங்க காணாம தான் போனோம். சோ அதுதான் புத்திசம் வந்து ரொம்ப ரெபல் பண்ணுது. இதெல்லாம் தப்பு, இது சரியில்லை, அப்படி இப்படின்னு ரெபல் பண்ணதான் அதை டோட்டலா எராடிகேட் பண்ணாங்க. இந்த டைம்ல என்னென்ன தவறுகள் எல்லாம் நடந்துச்சு, இல்ல மூட நம்பிக்கைகள், இல்ல சில நிறைய நம்பிக்கைகளை கொடுத்துட்டு மக்களை ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கட்டுவால் போட்ட குதிரை மாதிரி ஆக்குறது மக்களை, இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது அந்த காலத்துல. சோ இதுக்கு அவங்க ரொம்ப அகெயின்ஸ்டா புத்திசம் போனது. குரல் எழுப்புச்சு, இல்ல இது இல்ல, இதெல்லாம் உண்மையான ஆன்மீகம் இல்ல. குரல் எழுப்பதுனால அது டோட்டலா இட் ஹேஸ் டு பி. பட் ஸ்டில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, ஓகே வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அங்க அது இன்னும் இன்னைக்கு வரைக்கும் கூட 2600 வருஷம் கழிச்சு கூட இன்னும் பியூரா the purest form of Buddhism is in Zen அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கால எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட அதே எதை எதிர்த்து புத்திசம் போராடிச்சோ அதெல்லாம் ஸ்ரீலங்கால நடக்குது. பல மூட நம்பிக்கைகள், புத்திசம் ரொம்ப அராஜகம் எல்லாமே அது அங்க நடக்குது. பியூரஸ்ட் ஃபார்ம் வந்து உங்களோட இருக்கு. இப்ப எல்லா இடத்துலயுமே ஜென்ரலா பாத்தீங்கன்னா அந்த புத்தர் குட்டி குட்டி ஸ்டாச்சு எல்லாம் ஒரு ஒரு ஷோ கேஸ்ல வச்சுக்கிறது. அப்புறம் எல்லா ஹோட்டல்ஸ்ல எல்லாம் நீங்க போறீங்க வரீங்கனால அந்த ரிசப்ஷன்ல அதெல்லாம் அது ஒரு இருக்கு. அந்த வகையில அதை வச்சுக்கிறாங்க. ஆனா ஏதோ அது எதுக்காக இருக்குன்றதுக்கெல்லாம் தெரியல. சம்திங் ஏதோ ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது அப்படிங்கறதுனால கூட அவங்க வச்சுட்டு இருப்பாங்களோ ஒண்ணுமோன்னு நான் பல நாள் நினைச்சது உண்டு. பல இடங்கள்ல இருக்கு, நான் பார்த்திருக்கேன் சார். ஒரு பெங்களூர்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், ஃபுல்லா அந்த ரிசப்ஷன்ல பெரிய ஸ்டாச்சு அழகா புத்தர் அந்த அந்த மெடிடேஷன் ஸ்டாச்சு அழகா வச்சிருக்காங்க. பட் எதுக்கு அதான் அங்க வச்சிருக்காங்க? அது வந்து ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல், எஸ்டிஎம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அந்த மைசூர் ரோட்ல இருக்கு. அவங்க எதுக்காக அதை அங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஆனா பெருசா இருக்கும் அந்த ஸ்டாச்சு. சோ இதெல்லாம் தான் அவங்க பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்களோ நம்ம. மெடிடேஷன் திருப்பி இன்னைக்கு ஃபேமஸ் ஆகி இருக்கிறதுனால இன்னைக்கு டாப் ஹீரோ மெடிடேஷன்ல யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா புத்தர் தான். புத்தருடைய மெடிடேஷன் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அவ்வளோ ஃபேமஸா இருக்குது. விபாசனா இருக்கட்டும், மைண்ட்ஃபுல்னஸ், ஜென்னு. அதனால நாங்க இப்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ. பிரேம்லதா நாங்க குடியிருக்கிற வீட்டுல இதோ இருங்க ஒரு நிமிஷம், பிரேம்லதா பேசட்டும். பிரேம்லதா, நாங்க இப்ப குடியிருக்கிற வீட்லங்க சார் புத்தர் படம் பெருசா போட்டோ இருக்கு. குட். சரி. ஓ சூப்பர். பாருங்க அந்த முத்ரா பாருங்க, இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்துருக்கோங்க. நடக்க முடியும். ஓகே, அதுதான் கிட்டத்தட்ட அதுதான் பாருங்க, அந்த காஸ்மிக் முத்ரா தான் இருக்கும். ஓகே ஓகே சரி, இப்ப நம்ம மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? இட்ஸ் 10:30 ஆயிடுச்சு. ஹாஃப் அன் அவர் நம்ம சைலன்ஸ்ல உட்கார போறோம். ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லிட்டேன். மூச்சை கவனிங்க. கண்ணை பாதி இப்படி திறந்து வச்சுட்டு நீங்க பாட்டுன்னு மூச்சை கவனிச்சு. சார் லைட் ஆஃப் பண்ணுங்களா? லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். இஃப் யூ லைட் ஆஃப் பண்ண முடிஞ்சா ஆஃப் பண்ணிட்டு ஓகே சார். பாத்துக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே சார். Yes, good. ஒரு கம்ஃபர்டபுளான போஸ்டர்ல நீங்க உட்காந்துக்கலாம். இல்லைன்னாக்கா நீங்க செவுருக்கு சாஞ்சு கூட உட்காந்துக்கலாம். ரொம்ப உங்க உடம்ப நீங்க கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு விரும்பினா நீங்க செவுருக்கு கூட சாஞ்சு உட்காரலாம். நத்திங் ராங் இன் தட். செவுருக்கு சாஞ்சு உட்கார்றதும் ஒன்றும் தப்பு இல்லை.
இப்போ இல்லைனாக்கா அப்புறமா நடுவுல உங்களால முடியலனாக்காலும் நீங்க சாஞ்சி உட்காந்துக்கலாம். எஸ், sit straight, spine and neck straight. Hands in cosmic mudra. கைகள் காஸ்மிக் முத்ரையில். Right hand in the lap and left hand above. Thumbs touching each other. ரெண்டு கட்ட விரலும் நுனி பகுதி ஒன்றை ஒன்று டச் பண்ண மாதிரி இருக்கணும். Good. இப்போ கண்களை நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 அடி இல்ல 3 அடி 4 அடியில ஒரு இடத்துல உங்க கண்கள் கேஸ ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. Fix your gaze 2 feet apart. மூன்று முறை நிதானமாக ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுக்கலாம், ஆழ்ந்த மூச்சை வெளியே விடலாம். Feel your breath. மூச்சு எவ்வாறு உள்ளே செல்கிறது வெளியே வருகிறது என்பதை கவனித்தவாறே ஆழ்ந்த மூச்சு உள்ளே, ஆழ்ந்த மூச்சு வெளியே. மூச்சை உள்ளே இழுத்து விடுவதை நிறுத்திக் கொள்ளலாம். மூச்சை அதன் போக்கில் விட்டுவிடவும். தியானம் தொடங்குகிறது.
3 முறை நிதானமாக ஆழ்ந்த மூச்சு உள்ளே, ஆழ்ந்த மூச்சு வெளியே. Deeply breathe in, deeply breathe out 3 times. இரண்டு கைகளையும் தேய்த்து கொண்டு கண்களின் மீது வைத்துக் கொள்ளவும். உள்ளங்கையை பார்த்தவாறே கண்களை திறந்து கொள்ளலாம். தியானம் நிறைவடைந்தது. Video, I think it has turned. இருங்க. Yes, okay. Yes, இருங்க, நான் அன்மியூட் பண்றதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கிறேன். ஓகே, பர்மிஷன் has been given to unmute. ஓகே, யாருக்காவது ஏதாவது பேசணும், கேட்கணும்னா கேட்கலாம். சார் நான் கீதா லட்சுமி பேசுறேங்க சார். கீதா லட்சுமி, எஸ் சார் ரொம்ப வித்தியாசமான ஒரு மெடிடேஷனா இருந்ததுங்க சார். இது என்னன்னா, இத்தனை நாள் நல்லா கண்ணை மூடிப்போம். இத்தனை இப்போ என்னன்னாக்கா ஆஃப் க்ளோஸ்டா கீழே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அப்படியே பார்த்துட்டு அது என்ன ஆகுதுன்னா போக 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 என்ன ஆகுது, அப்படியே அப்படியே பிளர் ஆகுது. கொஞ்சம் விஷன் இருந்ததும் அப்படியே அந்த பிளர் ஆச்சு. அப்புறம் அந்த விஷனே கம்ப்ளீட்டா அதுவா கண்ணு திறந்துன்னு தான் இருக்கும், ஆனாலும் போயிடுது. பட் அப்புறம் திருப்பியும் ஒரு விஷன் வருது. இப்படியே தான் இருந்தது. ஒரு 2 டைம் இன்னும் கண்ணு தானா மூடிடுச்சு. அப்புறம் கண்ணு திறந்தேன் சார். பட் ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு என்ன இப்போ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஃபயர் ஒரு ஆசை வந்திருக்கு அப்படின்னா, வீட்ல ஒரு புத்தா ஸ்டாச்சு ஒண்ணு குட்டியா ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும், ஆபீஸ்ல ஒண்ணு வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை தோண ஆரம்பிட்டது. பிகாஸ் இந்த இந்த மெடிடேஷன்ல அவ்வளோ நல்ல ஒரு ஃபீல், ஒரு குட் பியூட்டிஃபுல் நேர்மறை அதிர்வலை நல்லா உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுறது நல்லாவே உணர முடிந்தது. ரொம்ப சிரமமா இருக்குமோ என்னமோ நீங்க சொன்னும்போது நான் நினைச்சேன். பட் அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணல. ஓரளவுக்கு என்னால அந்த ஆஃப் க்ளோஸ்டா அந்த போஸ்டர்ல மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. ஒரு 80% கூட சொல்லலாம். ஒரு சிறப்பான ஒரு நல்ல என்ன சொல்ல வந்தேன்னா, ஆபீஸ்ல நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது கண்ணு திறந்துட்டே இருந்தா கூட ஒரு மெடிடேஷனை பண்ணலாம் சைட்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ஆஃபீஸ்ல நேச்சுரலா கிளம்பும்போது ஏதோ ஒரு பிரச்சனை அது இது ஏதோ ஒன்று கேரி பண்ணிட்டு தான் வருவோம். வீட்டில் சம்டைம்ஸ் சிலதெல்லாம் வந்து அப்படியே நைட்டெல்லாம் கூட மைண்ட்ல ஓடும், என்ஜின் ஓடுற மாதிரி ஓடும், எல்லாம் பண்ணோம். இன்னைக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. உண்மையிலே அதை அப்படி கம்ப்ளீட்டா என் மைண்டை விட்டு போயிடுச்சுங்க சார். இந்த ஒரு 1/2 hour எதுவுமே தோணலை. ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே அந்த கொஞ்ச நேரத்துல நம்ம புத்தர்கிட்ட வந்து ப்ரே பண்ற மாதிரி நம்ம சாமிகிட்ட ப்ரே பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி புத்தரை கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு என்னென்ன ப்ரேயர்ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் நான். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கீதா லட்சுமி ஃபார் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. சங்கர் அட்மிட் பண்ணிருக்காரு. சங்கர் பிரியா பேசுறாங்க சார். சரி, பிரைட்டா இருக்கு சார், எல்லாமே பிரைட் ஆயிடுச்சு. ஆமாங்க சார். அந்த அரை பார்வையில பாக்குறப்ப எல்லாமே பிளாக்கா இருந்தது. எனக்கு என்னமே தெரியல, நான் ஃபுல்லா கண்ணு க்ளோஸ் பண்ணிட்டுமான்ட்டு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அது நல்லா இருந்தது. இப்ப கூட எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கு சார் ஃபுல்லா பாக்குறதுக்கு. ஐப்ரோ நல்லா வலிச்சுச்சு சார். அந்த அரை பார்வையில பாக்குறப்போ ஐப்ரோ எல்லாம் வலிச்சுது. ஸ்டார்டிங்ல இருக்கும், அந்த வலி இருக்கும். போக போக நம்ம பழகிட்டோம்னா அப்புறமா அது உடம்பு பழகிடும். ஓகே சார், நல்லா இருந்தது. என்னால இதனால கண்டினியூ உட்கார முடிந்தது. அதுவே ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆமா ஆமா.
ஏன்னாலே எனக்கு ரொம்ப ஈஸியா உட்கார முடிஞ்சது. மேபி நீங்க எல்லாம் கூட இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. எனக்கும் சில டைம் அது கஷ்டமா இருக்கும். பட் இன்னைக்கு எனக்கும் இட் வாஸ் வெரி ஈஸி. நான் என்ன ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா 1/2 மணி நேரமே ஆயிடுச்சு. கண்ணே பளிச்சுன்னு இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு மாதிரியா. ஒண்ணும் இல்ல. அது கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். இது வந்து நடக்கிறதுதான். கண்ணு அதான் அவங்க சொன்னாங்கல்ல, அப்படியே பிளர் ஆவறது, நீங்க சொல்ற மாதிரி ஆவறது, அப்புறமா பளிச்சுன்னு, இது எல்லாமே இட்ஸ் ஆல் நார்மல். கண்ணுல தண்ணி வந்தா சார்? கண்ணுல தண்ணி கூட வரலாம். எஸ், கண்ணுல தண்ணி வரும். பூர்ணிமா கண்ணுல தண்ணி வந்ததுங்க சார். அது எதுக்காகன்னு தெரியலைங்க சார். கண்ணுல தண்ணி வந்தது. ரொம்ப நேரம் வந்து அதுல அந்த ஒரு பொசிஷன்ல உட்காரவே முடியல. அதுக்கப்புறம் அந்த டைம்ல கொஞ்சம் கண்ணுல தண்ணி வந்தப்போ கண் சிமிட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சேம் மறுபடியும் அதே இதுல, ஆனா கொஞ்ச நேரம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு சின்ன அலைகள் போயிட்டு தான் வந்ததுங்க சார். ஆனா நல்லா இருந்தது. புத்தர் ஏன் இப்போ அந்த இதுல உக்காண்டிருக்காருன்னு இப்போ எனக்கு அதான் புரிஞ்சுதுங்க சார். எதுக்காக அந்த நிலைமையில உக்காண்டிருக்காரு, அந்த ஒரு பொசிஷன்ல உக்காண்டிருக்காரு அப்படின்றது புரியுதுங்க சார், எதுக்காக உக்காண்டிருக்காருன்னு. இத்தினாலாம் வந்து புத்த சிலைய பார்த்தோம்னா வந்து ஒண்ணு கண்ணு மூடின்னு இருக்காரா இல்ல கண்ணு திறந்துட்டு இருக்காரான்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. அது வந்து இன்னைக்கு பண்ண யோகாவால மெடிடேஷனால கிளியர் ஆச்சுங்க சார். தேங்க்யூ. சார் அந்த இன்னொரு டவுட்டுங்க சார். அந்த காஸ்மிக் முத்ரா சொன்னீங்க இல்லையா, அதுக்கு கூட அந்த எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா சார்? அந்த அந்த முத்திரைக்கும் ஒரு தனி அதுதான் இப்படி வைக்கிறோம். கை இருக்கிறதே தெரியல. சிலருக்கு மேபி இங்க டிப்ஸ்ல வலிக்கும். கொஞ்சம் லேசா விலக்கி கூட வச்சுக்குங்க. இல்ல உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க இப்படி கூட வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு காஸ்மிக் முத்ரான்னா அப்படியே கூட வச்சுக்கலாம். ரொம்ப பிரஸ் பண்ணனாக்கா வலிக்கும். ரொம்ப பிரஸ் பண்ணக்கூடாது. சும்மா ஜென்டிலா டச் பண்றாங்க. இல்லைன்னா எப்படி ஈஸியா. கண்டிப்பா காஸ்மிக் முத்ராக்கு அந்த பவர் இருக்கு. அதனால பவர் இருக்கு. அவங்க எல்லாம் இதெல்லாம் யோசனை பண்ணி பண்றாங்கன்னாக்கா அதெல்லாம் டீப் இன்ட்யூஷன்ல இருந்து பண்றாங்க. இது நம்மனா மூளையில இருந்து யோசனை பண்ணிட்டு ஒரு வேலை செய்யறோம். அவங்க எல்லாம் டீப்ல இருந்து செய்யறாங்க. டெஃபினெட்லி இட் ஹேஸ் இட்ஸ் எஃபெக்ட். நீங்க சொன்ன அந்த டெஃபினிஷன் வந்து 7ஆம் அறிவு பார்த்த ஒரு எஃபெக்ட் இருந்ததுங்க சார். ஹலோ சார். ரேவதி மேடம் வணக்கம். ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ சார். சூப்பரா இருந்தது சார் இன்னைக்கு மெடிடேஷன். நீங்க சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆனா லாஸ்ட்ல சொன்ன மாதிரி கண்ணெல்லாம் இருண்டுக்கிற மாதிரி இருந்தது சார். ஆனா புத்தர் எனக்கு போதி மரத்தடியில உக்காந்துன்னு போதனை சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் சார். நேர்ல வந்து போதித்த மாதிரியே இருந்துச்சு சார். போதனையை நல்லா சொல்லி கொடுத்தாங்க சார். வெரி 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 சூப்பர் சார். இன்னைக்கு மெடிடேஷன் சூப்பரா இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நீங்க சொன்ன பொசிஷன்லயே உக்காந்துருக்கோம் சார். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு உக்காந்தேன் சார் இன்னைக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னவோ என்னையும் அறியாமல் புத்தர் வந்து நேர்ல பேசின மாதிரியே இருந்தது சார். போதி மரத்தடியில உட்காந்து எனக்கு போதனை சொன்ன மாதிரி இருந்தது சார். ரொம்ப சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. பாருங்க அவங்களுக்கு உட்கார்றது இருந்தாலும் என்ஜாய். இதே மாதிரிதான் லைஃப்ல நம்மளுக்கு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் we have to enjoy our life. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். புத்தர் சிலை நம்ம வீட்லயும் இருக்கு சார். அது நீங்க சொல்ல அது இன்னைக்குதான் சார் எனக்கு கிளியர் ஆச்சு. அதனால அவர் அப்படி உக்காந்து இருக்காரு. கம்ப்ளீட்டா எனக்கு மைண்ட்ல நல்லா உக்காந்து இருக்காரு. ரொம்ப சூப்பரா இருந்தது சார். எனக்கு புத்தரே வந்து போதனை சொன்ன மாதிரி இருந்தது சார். ஓகே சார். போதனையை தேங்க்யூ சொல்லுங்க. சார். புத்தர் என்ன போதனை சொன்னாருன்னு எங்களுக்கு அப்புறமா சொல்லுங்க. இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறமா சொல்றேன் சார். தேங்க்யூ. வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? ஆமாங்க சார். யாரு? பாரதி. ஆமாங்க சார். அந்த விழி பார்வையெல்லாம் நல்லா இருந்ததுங்க சார். முத்ராலாம் நல்லா இருந்ததுங்க சார். பட் 1/2 hour என்னால உட்கார முடியல சார். நீ பெயின் வந்துச்சு. கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்துச்சு சார். மத்தபடி நான் அவர் பர்த் பிளேஸ்க்கே போனேன் சார். குஷி நகர் அப்படின்னு அங்க நேபாள்ல ஃபுல்லா ஃபேமஸ் அவருது. அந்த கோயில புத்தர் பிறந்த இடம் குஷி நகர். குஷி நகர் இல்ல, வேற அவர் பிறந்த இடம்.
இடமெல்லாம் போயிட்டு வந்தோம் சார். நாங்க அதெல்லாம் நினைச்சு அங்க போயிட்டேன் சார். ஓகே. அங்க போயிட்டு அந்த நினைப்பு வந்துச்சுங்க சார் எனக்கு. அங்க போயிட்டேன். அவரு ஒரு இடத்துல படுத்துன்னு இருப்பாருங்க சார். படுத்துன்னு இருந்தா நீட்டா எந்த பக்கம் எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் சார். நீ காலாண்டு போங்க, தலையாண்டு போங்க, எந்த சைட்லயாவது வாங்க, அவர் படுத்திருக்காரு. சுத்திட்டு வந்தா எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் நம்மள பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ற மாதிரி தான் சார் இருக்கும். அந்த ஃபேஸ் தான் ஞாபகம் வந்துச்சு சார். ஃபுல்லா நாங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்தோம் சார். நேபாள் போயிட்டப்போ. அதுல ஞாபகம் வந்து அங்க போயிட்டேன் சார். சூப்பர் சூப்பர், வெரி குட், தேங்க்யூ. உங்களை எல்லாம் நேபாளுக்கு கூப்பிட்டு போயிட்டோம் நாங்க. நீங்க ஜப்பானுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்க. அவ்வளவு நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த ஜென்னை பத்தி ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சின்ன குழந்தை கூட புரியுற அளவுக்கு நல்ல டீச்சிங் நல்லா இருந்ததுங்க சார். ரொம்ப ரொம்ப அருமை அருமை. வாழ்க வளமுடன் மாஸ்டர், வாழ்க வளமுடன். எனக்கும் ஒரு நல்ல சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. நீங்க எல்லாம் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா கிளாஸுக்கு வரீங்க. ஏன்னா முன்ன நான் கிளாஸ் நடத்துறோம் 2-3 பேர் இருப்பாங்க. அப்ப நாங்க ரொம்ப பிளான் பண்ணுவோம். நானு, பூர்ணிமா, அப்புறமா ஒரு வெங்கடேஷ் தான் எப்படி இம்ப்ரூவ் பூர்ணிமா சொல்லிதான் சார் நான் கூட வந்தேன். அப்படின்னு. நல்லா இருக்கு வாங்கன்னு சொன்னாங்க பூர்ணிமா. அதனாலதான் சார் நான் கூட ஜாயின் பண்ணேன் கிளாஸ்ல. கீதா லட்சுமி ஃப்ரம் ஹொசூருங்களா சார்? ஆமா ஆமாக்கா, நானே தான். பாலாஜி பிக்சர்ஸ் தான். நல்லா இருக்கீங்களா? நான் வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். கீதா லட்சுமி, ஹேட்ஸ் ஆஃப். ஓகே ஓகேக்கா, உங்களுக்கு நீங்க ரொம்ப என்ஜாய் பண்றீங்க இல்லையா? அது எனக்கு போதும். ஆமா ஆமா, நீதான் எனக்கு மோட்டிவேஷனே கீதா லட்சுமி. நீதான் எனக்கு வழிகாட்டு சார். அவங்க எங்க ரிலேட்டிவ் சார். ரிலேட்டிவா? ஆமா ஆமா. ஒரு இதுல ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணோம். நான் எங்க இருந்தோ எல்லாம் இந்த மாதிரி அட்டெண்ட் பண்ண முடியல, நீங்க பக்கத்துல வச்சுட்டு ஏன்க்கா போலன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்களோட மோட்டிவேஷன் தான் சார். அவங்க தான் வழிகாட்டுனதே. கீதா லட்சுமி தான். நீங்க யோகாக்கு வந்தீங்களா? ஆமாங்க சார். சுனிதா இருக்காங்களா அவங்க சிஸ்டர். அவங்க ஹிஸ்டரி சொல்லி எங்க சிஸ்டர் அங்க போய் தான் ரெக்கவர் ஆனாங்க. நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க. அவங்க சார் மோட்டிவேஷன். எப்படியோ பாருங்க, கடவுள் எப்படி லிங்க் பண்றாரு. ஏதோ ஒரு லிங்க்ல வந்தாங்க. அப்புறமா தேங்க்ஸ் a lot கீதா. இல்ல தேங்க்ஸ் விட நீங்க இதை விட்டுறாதீங்க மாஸ்டர். இனிமே அப்படியே பிடிச்சுக்கோங்க, அப்படியே டிராவல் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ வெரி மச் ஃபார் எவ்ரிபடி. சூப்பர், ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணீங்க. 1 minute லாஃபிங். Thank you sir, thank you sir, thank you sir, thank you sir, thank you sir. பேசாதவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி. வந்து அட்டெண்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். வீக்லி ஒன்ஸ் கிளாஸ் சூப்பரா இருக்கு சார். ரொம்ப பொறுமையா எடுக்குறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் எங்களுக்கு கிளாஸ் கொடுங்க சார். உடம்புக்கு முடியலன்னா கூட பூஜிமா ஜாயின் பண்ணிருக்காங்க சார். பரவாயில்லைங்க சார். உடம்பு முடியாம பூஜிமா ஜாயின் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்துட்டு. சிவகாமிக்கும் உடம்பு சரியில்லை, பட்டு நிற்கிறாங்க. உடம்பு சரியில்லை, அவங்களும் சும்மா வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஓகே ஓகே, ஓகே சார். Thank you sir, Thank you sir, thank you sir. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.